திருவருகை காலம் 3ஆம் வாரம் செவ்வாய். சொல்லும் செயலும். ஒருவரின் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி குறைவதில்தான் மனித வாழ்க்கையின் முதிர்ச்சி இருக்கிறது. சிறிய வயதில் இளமையாக இருக்கும்போது நாம் நிறைய பேசுகிறோம். நாம் பேசுபவை பல நேரங்களில் சொற்களாக நின்று விடுகின்றன. ஆண்டுகள் கடக்க கடக்க நேரம் குறைவாக இருக்கிறது என்ற நிலையோ என்னவோ, நம்மை அறியாமலேயே நாம் சொற்களை குறைக்கிறோம் அல்லது நிறுத்தி கொள்கிறோம். செயல்களை அதிகரிக்கிறோம். ஏனெனில் நம் செயல்களே நம் சொற்கள் என்பதை அறியும் முதிர்ச்சி வர தொடங்குகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் எருசலேமை நோக்கி புலம்புகிறார். அவரின் சொற்கள் திடீரென நிற்க இரக்கச் செயல்கள் பிறக்க தொடங்குகின்றன. ஆண்டவருடைய சொற்கள் கண்டிப்பானவையாக இருக்கின்றன. அவர் இஸ்ரேல் மக்களை தண்டிக்கிறார். ஆனால் அவர் அவர்களுக்காக ஆற்றும் இரக்கச் செயல்கள் வியப்புக்குரியவையாக இருக்கின்றன. நற்செய்தி வாசகத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் பார்த்து ஓர் உவமை கூறுகின்றார். இரு மகன்கள் உவமையில் மூத்தவர் தந்தையின் சொல் கேட்டு திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை. ஆனால் சற்று நேரம் கழித்து போகின்றார். ஆனால் இளையவர் இதோ செல்கின்றேன் என்று வார்த்தையால் சொல்கிறார். ஆனால் செல்லவில்லை. மூத்தவரிடம் சொல் இல்லை, ஆனால் செயல் இருக்கிறது. இளையவரிடம் சொல் இருக்கிறது, செயல் இல்லை. இரண்டுமே ஏற்புடையது அல்ல. ஏனெனில் முதலாம் அவர் தன் சொல்லால் பொய் சொல்கின்றார் அல்லது தன்னை மறுக்கின்றார். இரண்டாம் அவர் செயலால் பொய் சொல்கின்றார் அல்லது தன்னை மறுக்கின்றார். இந்த ஓமையை முன்னும் பின்னும் நீட்டிக்கொண்டு இதை இயேசு பிறப்பு கதையாடல்கள் வரும் கதை மாந்தர்களுக்கு பொருத்தி பார்ப்போமா? முதலாவது, சொல் இல்லை, செயல் இல்லை. சிலர் இயேசுவை சொல்லாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை, செயலாலும் அவரை அழிக்க முயன்றனர். பெரிய ஏரோது இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. கீழ்த்திசை ஞானியர் அவரை தேடி வந்தபோது பெத்லகேமில் அரசர் பிறப்பார் என்று மறைநூல் அறிஞர்கள் எடுத்து சொன்னாலும் அவரே அரசர் என்று சொல்லால் ஏற்றுக்கொள்ளாததோடு குழந்தையை அழிக்கவும் துணிகின்றார் ஏரோது. மத்தேயு நற்செய்தி 2 பார்க்கிறோம். இரண்டாவது, சொல் உண்டு, செயல் இல்லை. பெரிய ஏரோதுவின் அரண்மனையில் இருந்த மறைநூல் அறிஞர்கள் மெசியா எங்கே பிறப்பார் என்பதை அறிந்திருந்தனர். அதை அரசருக்கும் எடுத்துச் சொல்லினர். ஆனால் அவர்களோ மெசியாவை தேடி செல்லவில்லை. எருசலேமில் வாழ்ந்தோர் புதிய நட்சத்திரத்தை கண்டனர். ஆனால் அதை பின்தொடர மெனக்கெடவில்லை. இவ்வாறாக இவர்களிடம் சொல் இருந்தது, ஆனால் செயல் இல்லை. மூன்றாவதாக, சொல் இல்லை, செயல் உண்டு. வானதூதர்கள் இடையர்களுக்கு மெசியாவின் பிறப்பு செய்தியை அறிவித்த போது இடையர்கள் எந்த ஒரு பதில் வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் உடனடியாக பெத்லகேமுக்கு புறப்பட்டு செல்கின்றனர். குழந்தையை காண்கின்றனர். குழந்தையை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றனர். நான்காவதாக, சொல் உண்டு, செயல் உண்டு. மரியா, யோசேப்பு ஆகியோர் இறை திருவுளத்திற்கு ஆம் என்றனர். மரியா வார்த்தையாகவும் யோசேப்பு மௌனமாகவும் மேலும் இறை திருவுளத்திற்கு ஏற்றவாறு செயல்பட்டனர். அவர்களிடம் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. சொல் ஆம் என இருந்து செயல் இல்லை என இருந்தால் என்ன பயன்? அதுபோல சொல் இல்லை என இருந்து செயல் ஆம் என இருந்தும் என்ன பயன்? சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள முரண் களைவதே மெசியாவை காண புறப்படுவதற்கான தயார் நிலை. ஏனெனில் அவர்
ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்வதில்லை.